பாண்டிச்சேரி ஒரு முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டு. இங்கே வந்து நிறைய ஃபேமஸ் இருக்கு. ஃபுட்டுக்குமே ரொம்ப ஸ்பெஷல்னு வச்சிங்களேன். இங்கே வரவங்க நல்ல ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் எங்கே இருக்கும் அப்படிங்கிறது தேடிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோவில் அதுதான் வந்து பார்க்க போகிறோம். கூகுள் ரேட்டிங்கில் நல்ல ரிவ்யூ, அதாவது ஒரு 4 ஸ்டாருக்கு மேலே உள்ள ஒரு ஹோட்டல்ஸ்லாம் எது வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன், கேக்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் எங்கே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்திருக்க ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா பிரெட் அண்ட் சாக்லேட். இங்கே வந்து கான்டினென்டல் ஃபுட் அதெல்லாம் வந்து கிடைக்கும். ஸோ இதுவுமே ரேட்டிங் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே வந்திருக்கோம். ரிவ்யூஸில் மேக்ஸிமம் சொல்லியிருந்தது பிரெட் அண்ட் சாக்லேட் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து ட்ரை பண்ணுறோம். பிரெட் அண்ட் சாக்லேட் இது வந்து 75% வந்து சாக்லேட்ஸ் இருக்குமாமா. அதாவது கசப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஹனியுமே கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கட் பண்ணி சாப்பிடணும். ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னதுனால இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து ஃபேமஸ் ஆமா, இது ரெஸ்டாரண்ட் வந்து நல்லா இருக்கு. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா இருக்கு, கொஞ்சம் கசக்குது. ஆனால் அந்த பிரெட்லாம் வந்து கொஞ்சம் பேர்ன் ஆகிட்டு இருக்கு. இதில் இந்த ஹனி கொடுத்துருக்காங்களா, இதோட சாப்பிடணும். ஒன்று பிரெட்டு, அதில் வந்து டார்க் சாக்லேட். இந்த ரெஸ்டாரண்ட்ல பார்த்தீங்கன்னா வெயில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. பகலில் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஈவினிங் நிறையா இருக்குது. மெனு பாக்ஸில் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க, ஆனால் அதெல்லாம் வந்து நிறைய ஐட்டம்ஸ் இல்லை. அது ஒரு பெரிய ட்ராபேக். ஓகே, டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரை, அவ்வளோதான் இருக்குது. இதில் என்ன பிரச்சனைனா பிரெட்டு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. அது வந்து என்னென்னா பேர்ன் பண்ணுறாங்களே, அதனால வந்து இப்போ கொஞ்சம் ஹார்டு வந்து இருக்குது. ஸோ நிறையவே பேர்ன் ஆகிடுச்சு, அதனால கொஞ்சம் கருகி இருக்குது. அதுதான் பிரச்சனை. மற்றபடி கூகுள்ஸில் வந்து ரிவ்யூஸ் நல்லாவே இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு இந்த டேஸ்ட். சில பேர் பிடிக்கிறதுக்கு இந்த டார்க் சாக்லேட் பிடிக்காதவங்களுக்குலாம் இது பிடிக்கிறதுக்கு கஷ்டம் தான். ஆனால் ஓகே தான், கொஞ்சம் கசக்கும். ஸ்ரீ காமாட்சி ரெஸ்டாரண்ட், நான் வெஜிடேரியன் ஹோட்டல். இதுவுமே நல்ல ரிவ்யூஸ் இருந்துச்சு. இங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாட்டுக்கோழி, ஸோ நாட்டுக்கோழி பிரியாணி. நம்ம காலங்கள்லாம் முறையாக போட்டுருக்கீங்க. இது வந்து சீரக சம்பா பிரியாணி. பிரியாணி நல்லா இருக்கு. ஸோ ப்ரான் ஃப்ரை. இது வந்து ஸ்பெஷலாமா, காமாட்சி ப்ரான் அப்படின்னு வச்சிருக்காங்க. இது செம, பிரியாணியும் செம, ப்ரானுமே செம. மீல்ஸும் நல்லா இருக்கும்னு தான் சொல்லியிருக்கேன். ஆனால் நான் மீல்ஸ் ட்ரை பண்ணல, பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கேன். அதாவது ஆயில் இன்னும் இல்லை பிரியாணியில், ஆயில் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸ்பைசஸ் கொஞ்சம் தூக்கலாக இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது. உப்பு இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸ்பைசஸ் நல்லா இருக்குது. சீரக சம்பா பிரியாணி எனக்கு அவ்வளோலாம் ரொம்ப விரும்ப மாட்டேன். பாஸ்மதி தான் எனக்கு பிடிச்சது. இருந்தாலும் இது நல்லா தான் இருக்குது. அப்புறம் வந்துட்டு ஆயில் இல்லை, கரெக்டாக இருக்குது, பதமாக இருக்குது. சூப்பர், குட். இது வந்து புளி ஆம்லேட். ஆனியன்லாம் போட்டுக்கலாம், போடாமல் போட்டுருக்காங்க, நல்லா இருக்கு. ஃபைனல் ரசம். பிரியாணிக்கு வந்து ரசம் கொடுக்குறாங்க, ஒயிட் ரைஸ் ரசம். எப்படி சாப்பிட்றோம்? ரசத்துக்கு யாராவது செம்மையாக இருக்கும். ஆம்லேட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி பாண்டிச்சேரியில் காஃபிக்குன்னு ஒரு ஸ்பெஷலான ஒரு கடை இருக்குது. அங்கே தான் இப்போ வந்திருக்கோம். காஃபி கேபிஎஸ் காஃபி ஹவுஸ்ன்னு ஒன்று இருக்கும். அந்த பீச்சை விட்டு வெளில வந்தோன்னே அந்த பீச் ரோட்லேயே பிஸி ஸ்ட்ரீட்லேயே இருக்கும். நல்லாயிருக்கும் இங்கே காஃபி. டீ காஃபி ரெண்டுமே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அப்புறம் இது வந்து கேக், பிளெயின் கேக்கு. இதுவும் பிடிக்கும், க்ரீம்லாம் இல்லாமல். சூப்பர். அடுத்தது நம்ம போகிற இடம் வந்து பேக்கர் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஞ்ச் பேக்கரி. இதை பற்றி சொல்லவே வேணாம், இங்கே நல்லா தான் இருக்கும். ஏன்னா நான் அடிக்கடி வருவேன், வந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கெல்லாம் அப்படியே வாங்கிட்டு போவேன்.
இங்கே வந்து ஸ்டிக்கி பன்னு ஒன்று இருக்கும், அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் ரேட்லாம் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஐட்டம், ஏதாவது சாப்பிடாத ஐட்டம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கேன். இதோட பேர் வந்து நல்ல பேர், நான் மறந்துட்டேன் என்னங்கிறது பார்த்துருவோம். தி ஷஷான் எக்ஸ்போ பேரே வாயில் மழையில், ஆனால் நல்லா இருக்கு பேர், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ இது வந்து கட் பண்ணி கொடுத்துட்றாங்க. நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. பேரிச்சம்பழத்தை கரைச்சி ஊற்றினா அந்த பேர் இருக்கு. இந்த பன் நல்லா இருக்கு, லைட் ஸ்வீட் தான், டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகே, நாட் பேட். ஆனால் நம்மளுக்கு ஸ்டிக்கி பன் மாதிரி வராது. ஆக்சுவலாக வந்து வாழைப்பழமும் பேரிச்சம்பழமும் அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ட மாதிரி ஒரு டேஸ்ட் இருந்துச்சு. சரி, ஃபைனலாக என்னதான் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறதுமே கேட்டேன். ஆப்பிள் வித் சினமன் மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஆமாம், நல்லா தான் இருந்துச்சு ஓவராலாக. ஓகே, இங்கே ஏகப்பட்ட வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ஸுமே இருக்குங்க, நல்ல ரேட்டிங் உள்ளது. நான் வந்து சுர்குரு அப்படின்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் வந்து ட்ரை பண்ணேன். இங்கேயுமே ஃபுட் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்துச்சு. சில டிஷ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, சில டிஷ்லாம் இன்னும் கூட பெட்டராக இருந்திருக்கலாங்கிற அளவுக்கு இருந்துச்சு. இவங்களுக்குமே நிறைய பிரான்ச்சஸ்லாம் கூட இருக்குது. அப்புறம் மீனாட்சி அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, இங்கேயுமே வந்து நான் ஃபுட்லாம் வந்து ட்ரை பண்ணேன். டிஃபன்லாம் அங்கேயுமே பெட்டராக தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து முக்கியமாக பாண்டிச்சேரி வந்து ஜூக்கா பேக்கரி, இதுவுமே ஃபேமஸான பேக்கரி, இதுவுமே இங்கே இருக்குது. வெரைட்டி ஆஃப் சாக்லேட் கேக்ஸு இதெல்லாமே வந்து இங்கே இருக்குது. அப்புறம் வந்து ஹாட் சாக்லேட்டு இங்கே வந்து ஃபேமஸ்ஸு, அது வந்து நான் ட்ரை பண்ணேன், ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. சாக்லேட் அண்டு கேக் பிரியர்களுக்கு இந்த இடம் ஒரு ஏற்ற இடமாவே இருக்கும். அப்புறம் இந்தியன் காஃபி ஹவுஸ் அப்படின்ட்டு ஒரு ஹோட்டல் இருக்கு, இங்கேயுமே வந்து நான் ட்ரை பண்ண பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஃபுட்டு அதாவது நல்ல குவாலிட்டியாகவும் இருந்துச்சு, ரீசனபிள் ப்ரைஸாகவும் இருந்துச்சு. இங்கே வந்து பாம்பே டோஸ்ட்டு அப்புறம் காஃபி இங்கே வந்து ஸ்பெஷலு, இது வந்து ட்ரை பண்ணுங்க, ரொம்ப நல்லாவே இருக்கும். ரிவ்யூஸ்லையுமே நிறைய பேர் இதை தான் வந்து சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் நான் ட்ரை பண்ண ரெஸ்டாரண்ட்ஸு. இன்னும் நல்ல ரேட்டிங் உள்ள ரெஸ்டாரண்ட்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.